Hello students, welcome to Vagai Kanidam. This video is sponsored by EduQuest Digital Marketing Masters Class. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி டாப் டு பாட்டம் நமக்கு டீச் பண்ணுற ஒரே அகாடமி எஜுகெஸ்ட். அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்க்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. +1 maths sets relations and functions 7 sum பார்க்கலாம். On the set of natural numbers, let R be the relation defined by A or B if A plus B less than or equal to 6. Write down the relation by listing all the pairs. Check whether it is reflexive, symmetric, transitive and equivalence. நம்ம ஏற்கனவே 5th sum பார்த்துருக்கோம். Set of natural numbers let R be the relation A or B if 2A plus 3B equal to 30. Write down the relation by listing all the pairs அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு சம் பார்த்துருக்கோம். லைக் இதே மாதிரியே தான் இந்த சம்மும் நமக்கு வரும். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான பேஸ் இதில் கொண்டுட்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ இதில் ஏ அண்ட் பிக்கு ஏக்கு வேல்யூ கொடுக்க பிக்கு நமக்கு வேல்யூ கிடச்சிட்டே வரும். ஸோ அதுலேருந்து நம்ம பேஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த பேர்ஸை எடுத்து அதுக்கப்புறமா அதை வந்து ரிஃப்ளெக்சிவாக சிமெட்ரிக்காக டிரான்சிட்டிவாக ஈக்குவலன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரியே தான் இப்போ இந்த 7th சம்முக்கும் நம்ம ஏ ப்ளஸ் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 அப்படிங்கிற அந்த கண்டிஷனை வச்சு ஏக்கும் பிக்கும் வேல்யூ கொடுத்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 அப்படிங்கிற வர மாதிரி பேர்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அது ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் ஈக்குவலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சம்முக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ கிவன் கண்டிஷன் என்ன அப்படின்னு எழுதிக்கோ. நம்மளுக்கு கண்டிஷன் என்ன? ஆர் ஈக்குவல் டு ஏ ஆர் ஏ ரிலேட் பி இஃப் ஏ ப்ளஸ் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற கிவன் கண்டிஷன் இல்லையா? ஸோ ஏ ப்ளஸ் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. இப்போ ஏக்கு பிக்கும் நம்ம வேல்யூ கொடுக்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 அப்படிங்கிற இந்த கண்டிஷனை நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரி, ஓகே. இப்போ பார்ப்போம். ஆர் ஈக்குவல் டு இப்போது 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ 1 அப்படின்னு கொடுத்து இங்கே வந்து 2 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இப்போ 1 + 2 அப்படிங்கும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 தான் வரும். ஏன்னா 1 + 2 = 6. அப்போ 6 விட கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 1,1 கொடுத்துக்குவோம். 1,1 அப்படிங்கும்போது 1 + 1 = லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6, அதாவது 2 தான் வரும். ஸோ 2 அப்படிங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 தான். அதே மாதிரி 1,2 அப்படின்னு கொடுக்குறேன். 1,2ங்கிறது 1 + 2 = 3. அப்போ அதுவும் இதை விட கம்மியாக தான் வரும். 1,3ன்னு கொடுத்தா 4. அதே மாதிரி 1,4 அப்படின்னு கொடுத்தனாக்கா 1 + 4 5. அப்போ 5ங்கிறதும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 தான். அடுத்தது 1,5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 1,5 அப்படிங்கிறது 1 + 5 6. இப்போ 6 அப்படிங்கிறதும் ஈக்குவல் தான் இல்லையா? ஸோ அதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது 2,1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ 2,1 2,2 2,3 2,4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 6ன்னு வரும். இதுவே 2,5 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 7 வந்துருமா? அப்போது இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வருதா? ஸோ இது நம்ம கொடுக்க முடியாது. அப்போ இது வராது. அதே மாதிரி 3,1 3,2 3,3 3,3 வரைக்கும் நம்மளால் கொடுக்க முடியும். கொடுத்தா ஈக்குவல் டு 6ன்னு வரும். ஸோ 4,1 4,2 வரைக்கும் நம்மளால் கொடுக்க முடியும். அதே மாதிரி இதில் 5,1 வரைக்கும் கொடுக்கலாம். ஏன்னா 5 + 1 அப்படிங்கும்போது 5 + 1 அப்படின்னாக்கா ஈக்குவல் டு 6ன்னு வருமா? ஸோ அது வரைக்கும் கொடுக்கலாம். 5,2 நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ இவ்வளோதான். இத்தனை பேர்ஸ் மட்டும்தான். இந்த பேர்ஸை மட்டும் வச்சு இப்போ நம்மளுக்கு தேவையான ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ என்னென்ன கிவன் பேர்ஸோ அந்த பேர்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த பேர்ஸை வச்சு இது ரிஃப்ளெக்சிவாக சிமெட்ரிக்காக டிரான்சிட்டிவாக அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரும். ஏன் 1,1 தான் கொடுக்கணுமா? 0,1 கொடுக்கக்கூடாதா?
ஏன் 1,0 கொடுக்கக்கூடாதா, ஏன் 1,1லேருந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும். எதனாலன்னா நமக்கு கொடுத்துருக்கிற கிவன் கண்டிஷன் என்ன, செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1, ரைட்? ஸோ 1, 2, 3 அப் டு எக்ஸெட்ரா. இதுதான் வந்து செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும், 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், 1,1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் 1,5 வரைக்கும் ஏன் கொடுத்துருக்கீங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 1,6 நம்ம போனோம் அப்படின்னாக்கா 1,6 அப்படிங்கும் போது இதில் நம்ம கொடுக்கும்போது 1,6ன்னு கொடுத்தேன்னா 1 + 6 = 7. 7 அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 6 ஆகிடும். இதை விட இது அதிகமாகிடும். நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. அப்போது அதுக்குள்ளே வர மாதிரி மட்டும்தான் நம்ம இங்கே நம்பர்ஸை செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போது ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் பார்ப்போம். இப்போ ரிஃப்ளெக்சிவ் பார்ப்போம். நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னாவே என்னன்னு தெரியும். என்னது, ஏ ரிலேட்ஸ் ஏ, அதாவது ஏ அண்ட் ஏ 2 பாயிண்ட்டும் ஒரே மாதிரியே நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா அது அதில் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போது இங்கே நமக்கு பேர்ஸ் பார்த்திங்கன்னா 1,1 ரெண்டுமே. இப்போ 1ன்னு எடுத்தால் அதே 1 இங்கேயும் வருது. 2,2 2 எடுத்தால் 2 வருது. 3 எடுத்தால் 3யும் இருக்குது. பட் 4,4 இல்லை, 5,5 இல்லை. அப்போது 4,4ம் 5,5ம் இந்த ரிலேஷனில் இல்லை. அதனால் என்ன ஆகும், ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகேவா? அதே மாதிரி இப்போது சிமெட்ரிக் பார்க்கலாம். சிமெட்ரிக் கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு தெரியும், ஏ ரிலேட்ஸ் பி அப்படின்னு நான் எடுத்தேன்னா பி ரிலேட்ஸ் ஏ அப்படின்னு நமக்கு கிடச்சிடணும். அவ்வளோதான். அப்போது இங்கே நான் ஒரு நம்பர் எடுத்தேன் அப்படின்னாக்கா சேம் நம்பர் நமக்கு திருப்பி வருதா அப்படிங்கிறது தான் நமக்கான கண்டிஷன். இப்போ ஏ, பி அப்படின்னு நான் எடுத்தேன்னா பி, ஏ அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கான்னு நம்ம பார்ப்போம், செக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ 1,1ன்னு எடுத்தால் ஓகே, அது 1,1 தான் திரும்பவும். இப்போது 1,2ன்னு எடுத்தால் 2,1ன்னு இருக்கா, இருக்குது. அதே மாதிரி 1,3ன்னு எடுத்தால் 3,1ன்றது இருக்குது. 1,4ன்னு எடுத்தால் 4,1ங்கிறதும் இருக்குது. 1,5ன்னு எடுத்தால் 5,1ன்னும் இருக்குது. அதே மாதிரி 2,4ன்னு எடுத்தால் 4,2வும் இருக்குது. அப்போ 2,3 எடுத்தால் 3,2வும் இருக்குது. அப்போது எந்த நம்பர் எடுத்திங்கனாலும் அதே திருப்பியும் நமக்கு கிடைக்குது. ஸோ தட் என்னாகும், ஆர் வந்து சிமெட்ரிக் தான். சிமெட்ரிக் கண்டிஷனை ப்ரூவ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சிட்டிவ் பார்ப்போம். இப்போ ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா எனக்கு தெரியும், ஏ, பி அப்படின்னு நான் எடுத்தேன்னா பி, சி அப்படின்னு நான் எடுக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கணும், ஏ, சி அப்படின்னு கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து ட்ரான்சிட்டிவை வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போது நான் பார்க்குறேன் 5, இப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னாக்கா லெட் 5,1 அப்படின்னு நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 5,1 அப்படின்னு நான் எடுக்கிறேன் and 1,5 அப்படின்னு நான் எடுக்கிறேன். இது ரெண்டும் ஆரில் இருக்குது. பட் 5, அதாவது ஏ, பி, சின்னு எடுத்தேன்னா எனக்கு ஏ, சின்னு கிடைக்கணுமா? அப்போ அந்த 5,5 அப்படிங்கிற எலமெண்ட் வந்து இருக்கா, இல்லை. பாருங்கள், 5,5 இதில் இருக்கா, இல்லை. அப்போது எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. அனதரோட எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். 4,1 எடுக்கிறேன், 1,4ன்னு எடுக்கிறேன். இது வந்து ஆரில் இருக்குது. பட் எனக்கு 4,4 அப்படிங்கிறது இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ 5,5 இல்லை, 4,4 இல்லை. இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கும் போது எனக்கு ட்ரான்சிட்டிவ் கண்டிஷனை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ therefore R is not transitive. ஓகே, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் பார்க்கலாம். அந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தது அப்படின்னா தான் நம்ம அதை ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இங்கே R is not reflexive பட் சிமெட்ரிக்காக இருந்தது.
and also not transitive. இப்போ இங்கே சிமெட்ரிக் ஒன்று தான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. therefore or is not a equivalence relation. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.